பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். சட்டவிரோத குண்டர்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட போராட்டத்தில் நுணுக்கங்களை கண்டுபிடித்து இன்று மக்களை வேறு வழியில் கையாள ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு மொக்க காரணத்தை பெரிய தந்திரம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு சில விஷயங்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுக்கு அலைபேசியில் அழைத்தாலோ வீட்டிற்கு வந்தாலோ கலெக்ஷன் டீம், மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுடைய சட்டவிரோத குண்டர்கள், உழைக்க மறுக்கும் மனநோயாளிகள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் பணமில்லை, கட்ட முடியாது, கால அவகாசம் ஆகும், நிற்க வேண்டாம், செல்லுங்கள் என்று சொல்லுங்கள். அலைபேசியில் அழைத்தாலும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். பணமில்லை, கட்ட முடியாது, வர வேண்டாம், கால அவகாசம் ஆகும் அல்லது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் தெளிவாக பேசி ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன் நம்ம பவானி நகர் 5வது வீதியில் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த லைவ் வீடியோ சம்பந்தமா அந்த சட்டவிரோத குண்டர், அதுவும் ஒரு வங்கியினுடைய ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு கலெக்ஷன் ஏஜென்சியில் வேலை செய்கிறாங்க. என் மீது புகார் கொடுத்துருக்காங்க. அவர்களே காவல் நிலையத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் 24 பேர் கலெக்ஷனில் இருக்க நிறைய பேர் போய் நாங்கள் புகார் கொடுத்த இவர் மேலே சொன்னாங்க. அந்த புகார் கொடுத்த சட்டவிரோத குண்டர்களிடம் நாங்கள் கேட்பது என்னன்னா, நீங்கள் கமிஷனரையோ டெப்டி கமிஷனரையோ சந்தித்து புகார் கொடுத்தீங்க இல்லையா, நாங்கள் சட்டவிரோதமாக வசூல் செய்கிறோம், அதை இவர் தடுக்கிறார், சட்டவிரோதமாக வசூல் செய்ய அனுமதியுங்கள் என்று புகார் கொடுத்தீர்களா? உங்கள் உண்மையை மறைத்து பொய்யை கூறி தவறான தகவலை கொடுத்து புகார் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும்? நாங்கள் சட்டவிரோதமாக இந்த மாதிரி வசூல் பண்ணுவோம், சட்டவிரோதமாக மிரட்டுவோம், மக்களை தற்கொலைக்கு தூண்டுவோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு புகார் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருப்பாங்க. அங்கே போய் இவர் எங்களை மிரட்டிட்டார், வசூல் பண்ண விடலை, அந்த அம்மா வர சொன்னாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு சொல்கிறேன், சட்டவிரோத குண்டர்கள் ஒரு புது யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். மனநோயாளிகள், உழைக்க மறுக்கும் ஈனப்பிறவிகள் ஒரு புது யுக்தியை கையாளுகிறார்கள். என்ன யுக்தியை கையாளுகிறார்கள் என்றால், நிறைய ஃபோன் பண்ணுவாங்க. அலைபேசியில் அழைக்கும் போது நம்ம மக்கள் பயந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பயந்துட்டு ஃபோன் எடுக்காத போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100, ஒரு 50 கால், 20 கால், 30 கால் விடாமல் அடிக்கும் போது அவங்க ஏதாச்சும் தொழில் வேலை செய்கிறோம் இல்லை வெளியே இருக்கணும் கூப்பிட்டு, என்னம்மா பணம் வாங்கலையா, எப்போ கட்டுவேன், நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின் போது, சரி வாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறானுங்க. மனநோயாளிகள், ஈன பிறவிகள். என்னான்ட்டு, சார் எங்களை வர சொன்னனால தான் போனோம், பாருங்க அந்த அம்மா எங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 20 கால் 30 கால் எடுக்கலையே, அவர்கள் பணமில்லை சொன்னார்களே, அதெல்லாம் ரெக்கார்டில் காட்டுறதில்லை. என்ன ஆனா எதை கொண்டு போய் காட்டுறாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு அவசரத்தில் இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்கள், ஈன பிறவிகள், மனநோயாளிகள் இப்போ ரொம்ப தெளிவாக யோசனை பண்ணி செய்கிற மாதிரி நம்ம சரி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதை ரெக்கார்ட் பண்ணி போய் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி 20 கால் 30 கால் எடுக்கலையே, அதுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை சொன்னோம், இல்லை முடியாது, எங்களால் இப்போ முடியாது சார், எங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குது சொன்னோமே, அதை ஏன்டா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போகிறதில்ல? அதை நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணி அடுத்தது காவல்துறையிட்ட கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் வருது, இதுதான் உண்மை. இந்த சட்டவிரோத குண்டர்கள் நல்ல எருவ மாடு மாதிரி இருந்து உழைக்க மறுத்து மக்களை போய் மிரட்டுறாங்க, அன்டைமில் போய் மிரட்டுறானுங்க, சட்டவிரோதமாக மிரட்டுறானுங்க, ஆர்பிஐனுடைய ரூல்ஸை மதிக்காமல் மிரட்டுறானுங்க, ஆளும் அரசை மதிக்க மாட்டேன்றானுங்க, காவல்துறையினுடைய சட்டத்திட்டங்களை சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் செயல்படுறாங்க, இந்திய தண்டனை சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க, நீதிமன்றங்களை மதிக்க மாட்டேன்றானுங்க, ஆர்பிஐனுடைய சட்டத்தை மதிக்க மாட்டேன்றானுங்க. எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் ஈனப்பிறவிகள், தெரு பொறுக்கிகள்னே சொல்லலாம், பிச்சை எடுத்து எச்ச பொழப்பில் நக்கி பொழைக்கக்கூடிய, கலெக்ஷன் டீமில் வேலை செய்யக்கூடிய, சட்டத்தை மதிக்காத ஈனப்பிறவிகள் தெருக்களில் அத்துமீறுகிறார்கள், நகரங்களில் அத்துமீறுகிறார்கள், வீடுகளில் அத்துமீறுகிறார்கள், வீதிகளில் அத்துமீறுகிறார்கள், காம்பவுண்டுக்குள் அத்துமீறுகிறார்கள், வீட்டுக்குள் அத்துமீறுகிறார்கள். இவற்றை எல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்று போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் கண்ணியமிக்க காவல்துறைக்கும் ஆளும் அரசிற்கும் உண்டு.
அப்போ மக்கள் இனிமேல் தெளிவாக எந்த ஒரு சட்டவிரோத குண்டர்கள் அழைத்தாலும் பணம் இல்லை, கட்ட முடியாது, சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு செல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று தெளிவாக சொல்லி ரெக்கார்ட் செய்து வச்சுக்கோங்க. இவனுங்க என்னன்றாங்க, நாங்கள் வீட்டுக்கு வரோம், பக்கத்தில் இருக்கோம், பார்த்துட்டு போகிறோம், உங்களை சும்மா பார்த்துட்டு போக சொல்லியிருக்காங்க, மேனேஜர் வர சொல்லியிருக்காங்க, அங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க, அது சொல்லி இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா மென்டல் பயிலுக்கு அப்படி தான் பேசுவானுங்க. இப்போ அவனுங்களை பார்த்து கேளுங்களே, ஏய் நல்லா இருக்கியா, எப்போ டியூ கட்டுவேன், சாப்பிட்டியா, எப்போ டியூ கட்டுவேன், என்னப்பா நீ எந்த ஊருப்பா, எப்போ டியூ கட்டுவேன். இந்த இயரண்டுக்குள்ள பாதி பேர் வந்து மென்டல் ஆயிட்டானுங்க, மென்டல் பயிலுங்க. இயரண்டு சொல்லி மக்களை போட்டு கொடுமைப்படுத்தி அப்புறம் நம்ம வீடியோவில் போட்டதுக்கப்புறம் மக்கள் ஓரளவுக்கு சுதாரிச்சிட்டாங்க. அதே மாதிரி காவல் நிலையம் செல்லுங்கள். மக்கள்கிட்ட நாங்கள் சொல்றது என்னன்னா, இவனுங்க வந்து நீங்க வந்து அலைபேசியில் அழைத்த உடனே இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க, நீ யாரு, எங்க இருந்து பேசுற. காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து மத்திய உள்துறை வந்து நமக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, தெரியாத நபர்கள் அழைப்பிலிருந்து வந்தா எடுக்க வேண்டாம், தெரியாத நம்பர் இருந்து வந்தா எடுக்க வேண்டாம்னு. அப்ப நம்ம சொல்றது என்னன்னா, புது நம்பர்ல இருந்து வந்தா எடுக்காதீங்க, சரிங்களா. காவல் நிலையம் போங்க, காவல் நிலையம் போய் இந்த மாதிரி மிரட்டுறாங்க சொல்லுங்க. அதே மாதிரி பணம் கட்ட முடியாது சொல்லுங்க, பணம் இல்லை, லேட் ஆகும், இன்னைக்கு இல்லை, அப்புறம் தான் தருவோம் சொல்லுங்க. நம்ம எப்போ முடியுமோ அப்போ சொல்லுங்க. அதை தாண்டி வற்புறுத்தினாங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன ரெக்கார்ட் போட்டு இவங்க வந்து 10 கால் 15 கால் பேசி ரெக்கார்ட் போட்டு அதில் வந்து நம்ம எங்கேயாச்சும் வாங்க, சரி வாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அதை மட்டும் வச்சு கொண்டு போய் எங்களை வெயிட் பண்ண சொன்னனால தான் சார் நாங்கள் போனோம், இல்லாட்டி போக மாட்டோம். ஆனால் பொறுக்கி பசங்களா, நீங்கள் படுற அயோக்கியத்தனத்தை நாங்கள் எத்தனை பார்த்துருக்கோம். எத்தனை குடும்பங்கள் வந்து தற்கொலைக்கு போயிருக்கு. அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தர் சொல்கிறான், என் மனைவி தற்கொலைக்கு போச்சு. டேய், உன் மனைவி தற்கொலைக்கு போனது நாங்கள் வருத்தப்படுறோம்டா. ஆனால் எத்தனை மனைவிகளை, எத்தனை பேருடைய கணவனோட மனைவிகளை தற்கொலைக்கு தூண்டிய ஈழப்பிரிவிகள் தாண்டா நீங்கள். ஏன்டா சட்டத்தை மதிக்கிறது இல்லை? சட்டத்தை மதிச்சு நடந்தா உங்களுக்கு என்னடா கேடு? வேற வேலைக்கு போய் சாப்பிட, ஏன்டா வேலைக்கு வந்தீங்க? சார் வேலை இல்லைங்க, வேலை இல்லாதனால நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம். அப்போ வேலை இல்லாமல் யாராடா மிரட்டுறீங்க? வேலை இல்லாமல் கட்ட முடியாத மக்கள். அதனால காவல்துறையில் பொய் புகார் கொடுத்து காவல்துறையை திசை திருப்புறாங்க. வர சொன்னோம், அது மாதிரி வந்து நம்ம இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், இவனுங்க பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் காவல்துறை அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம யார் புகார் கொடுத்தாலும் அவங்க கண்ணியமான முறையில் அழைச்சி இந்த மாதிரி இருக்குது, இல்லை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி. இப்போ அப்போ ஒரு 2-3 லோன் எடுத்தியா கட்டலையா, அப்போ ஒரு வேளை இவங்க மோசடியாக இருப்பாங்கன்னு தோணும். அப்போ நம்ம தெளிவான விளக்கம் காவல்துறையில் நம்ம போய் சொல்லணும். ஐயா இந்த மாதிரி இல்லைங்க, நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி, 2 வருஷம் நல்லா வாழ்ந்த குடும்பம், எங்களுக்கு ஒரு சூழ்நிலை பாதிச்சிருச்சு, நாங்கள் ஒரு கால அவகாசம் தான் கேட்டேங்க. இவனுங்க டார்ச்சர் பண்ணி வரேன் வீட்டுக்கு வரேன் சொல்லி அரிச்சு நச்சரித்து தான், அதனால தாங்க நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி எவன் கூப்பிட்டாலும் சரி, எந்த சட்டவிரோத குண்டர்கள் கூப்பிட்டாலும் சரி, நாங்கள் காவல்துறையில் விசாரணைக்கு போனோம், அவங்க சொன்னதை வர பணம் எல்லாம் கட்ட முடியாது சொல்லுங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு மீறி இவனுங்க போனாலுங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு மீறி எங்கே பணம் இல்லை கட்ட முடியாது, சரியா. இவனுக்கு நீதிமன்றம் தான் போகணும், நீதிமன்றம் போனால் 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷ காலத்தில் நீங்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் தான் மக்கள் டைம் கேட்குறாங்க, அந்த டைமில் கட்டி முடிச்சுக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறானுங்க, ஸ்கூல் லோன் வாங்குவது, பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கல்வி கடன் வாங்க முடியாது. அவங்களே 2-3 மாதம் 6 மாதம் டைம் கேட்குறாங்க, கட்டி முடிச்சா வாங்கிக்கலாம். அந்த தாஸ் அமுன்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்துடைய மிகப்பெரிய கீழ்த்தரமான ஒரு பையன், நம்ம கமாண்ட் போடும்போது அப்படி தான் போட்டுட்ருக்கான். ஏன் அப்படின்னா, உழைக்காம அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏழை எளிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதில் நக்கி பிழைக்கும் எச்ச பொறுக்கி பசங்க இந்த மாதிரி கமாண்டை தப்பு போடுவீங்க. அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறது இல்லை. நாங்கள் எத்தனையோ பேர் உன்ன மாதிரி 1000 பேர்த்த பார்த்துருக்கோம். உழைச்சி சாப்பிடு, உன்ன மாதிரி உழைச்சி சாப்பிட திராணி இல்லாமல் அடுத்த வீட்டை கெடுத்து அடுத்த வீட்டை சாகடிச்சு அதில் வர அதே மாதிரி சூசைட் பண்ணி செத்து போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறேன்றாங்க நிறைய பேர். ஆனால் அறிவு கட்ட பரதேசிகளா, இன்சூரன்ஸ் சூசைட் பண்ணவங்க இன்சூரன்ஸ் கிடைக்குமா? இல்லை எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்லாம் சொல்கிறாங்களாம்மா. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்று கண்ணியமிக்க ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு. அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு ஆக்கிரமிப்புலேருந்து அனைத்துக்கும் ஒரு கூட்டமைப்பை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி அதை அரசியல் படுத்தி பல இடங்களில் இந்த கூட்டமைப்பு சார்ந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட இருக்கோம். அந்த சூழ்நிலையில் கலெக்ஷன் டீமில் இருக்கோன்னு நாங்கள் ஒரு படி மேலே மக்களோடு சேர்ந்து கட்டி வைக்க போகிறோம். மனநோயாளிகள், அறிவு கெட்ட பரதேசிகள், உழைக்க மறுக்கும் ஈனப்பிறவிகள், அவங்கள கட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி மனநோய் பிடிச்சவரை என்ன பண்ண முடியும்? வரும்போது ஒவ்வொரு வீடாக போயிட்டு வர டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், ஆத்தன்டிகேஷன் ஒருத்தர் சொல்கிற ஆத்தன்டிகேஷன் லெட்டர்னு ஒன்று இல்லைன்ற ஆர்பிஐனுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கடா. அறிவு கெட்ட உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்களே, மனநோயாளிகளே, போய் ஆர்பிஐனுடைய வெப்சைட்டில் போய் பாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், யாரை அனுப்புகிறோம் என்று ஒரு கடிதம் இருக்க வேண்டும்.
அடையாள அட்டை இருக்க வேண்டும். அது முதலில் முகவரி சோதனை மட்டுமே நடத்த வேண்டும். அதன் பிறகு மட்டுமே என்ன பண்ணணும், கலெக்ஷனுக்கு வரணும். இப்படியெல்லாம் சட்டம் இருக்கு. சட்டத்தை மதிக்கலன்னு வச்சுக்க, சட்டப்பூர்வமான போராட்டம் நாங்கள் செய்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழகத்தினுடைய அனைத்து மாண்புமிகு முதல்வர், உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், காவல்துறையின் தலைமை இயக்குனர், மாண்புமிகு தலைமை இயக்குனர் மற்றும் ஒவ்வொரு மண்டலத்தினுடைய ஐஜிக்கள், மாண்புமிகு ஐஜிக்கள், அதே போன்று மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாண்புமிகு காவல் கண்காணிப்பாளர்கள் 20 பக்கம் கொண்ட கடிதத்தை அனுப்பி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் எல்லாமே வச்சிருக்கோம். நாங்கள் இனி போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம். என்ன தீவிரப்படுத்த போகிறோம், ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கட்டி வைப்போம். கட்டி வச்சு காவல்துறையை கூப்பிட்டு லைவ் வீடியோவில் தான் கட்டி வைப்போம். இல்லாட்டி அவனுங்க அடிச்சே வெட்டினா குத்துருவேன்றாங்க. டேய் பொறுக்கி பசங்க, உங்களை நாங்கள் சட்டத்தை மீறி சட்டத்தை மீறி வர்றதை நீங்கள் இது வரைக்கும் 8 வருட காலம் சட்டத்தை மீறி ஒரு போராட்டம் நடத்தியதாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு வழக்கு இல்லை. அந்த அளவிற்கு ஒரு கண்ணியத்தோடும் கண்ணியமிக்க காவல்துறை ஒரு அரவணைப்போடும் எங்களை அறிவுறுத்தி ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்தில்தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் போராளிகளும் உள்ளோம். ஆனால் உங்களை போன்ற ஈனப்பிறவிகள், உழைக்க மறுக்கும் மனநோயாளிகள், சட்டவிரோத குண்டர்கள் மக்களை மிரட்டுவீர்கள் என்றால் நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் வலுப்பெறும். உங்களை எல்லாம் கதற கதற வைப்போம். இப்பவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கதறி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பெண்களை மிரட்டுறது வெக்கமா இல்லடா? வல்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அப்படி இருக்கு, குண்டா இருக்கீங்க. குண்டர்கள் சொல்ல தப்பே இல்லை, உருவத்தை வச்சு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், போய் உழைச்சி சாப்பிடலாம்ல. உங்க வீட்டுக்கு உழைச்சி கூட, நான் ஃபேப்ரிக் பிசினஸ் பண்றேன்டா, என் கூட இருக்க அத்தனை பேர் ஒவ்வொரு பிசினஸ் பண்றாங்க, ஒவ்வொரு வணிகம் செய்யக்கூடியவர்கள், சிறு சிறு வணிகம் செய்யக்கூடியவர்கள், தினமும் 1000 2000 உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள். நாங்கள்லாம் வந்துட்டு எந்த அளவிற்கு எங்களுடைய பணத்தை போட்டு மக்களுக்காக வேலை செஞ்சு ஓடி ஆடி வேலை செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூடி குளிக்கிறமோ இல்லையா, ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட வேண்டியது, குளிக்கமோ இல்லையா வீட்டுக்கு போக வேண்டியது. அதே மாதிரி நிறைய என்ன சொல்றது, மது அருந்தி விட்டு மிரட்டுவது, பல மதுக்கூடங்களை உட்காந்து கால் பண்ணுறது, அங்கே உட்காந்து ஒரு 4-5 பேர் இது பண்ணுறது. அதில் இவனுங்க வேற டீம் சேர்ந்துருக்கானுங்களாம்மா. டீம் சேர்ந்து எங்கள் மேலே புகார். டேய், டீம் சேர்ந்து நீங்கள் கொடுக்குற காவல்துறை ஆணையிட்ட போய் சொல்லணும், ஐயா நாங்கள் சட்டவிரோதமாக வசூல் பண்ணுவோம், சட்டவிரோதமாக மக்களை மிரட்டுவோம், ஐயா நாங்கள் சட்டவிரோதமாக மிரட்டுவோம், சட்டவிரோதமாக வீட்டுக்கு போவோம், பெண்களை மிரட்டுவோம், தற்கொலைக்கு தூண்டுவோம், இதுக்கு வசூல் பண்ண மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஐயான்னு கொடுக்க வேண்டியதாண்டா. உண்மையாக சொல்லி கொடுக்க வேண்டியதானே. அங்கே போகும்போது மட்டும் ஐயா நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தற்கொலைக்கு முயன்றார்கள், எங்களை வலைதளத்தில் ஆபாசமாக போட்டுவிட்டார், அவமானப்படுத்தி விட்டார், நாங்கள் தற்கொலைக்கு முயன்று விட்டோம். என்னடா உங்களால அத்தனை குடும்பம் சாகும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாடா? உன் பொண்டாட்டி தற்கொலைக்கு முயன்றா அது பெரிய குற்றம்னா அப்ப அத்தனை பெண்களும் பெண்கள் தானே, எல்லாரும் பெண்கள் தானே. நாங்கள் அதை உண்மையிலே வருத்தப்படுகிறோம். உங்களுடைய மனைவிகளாலும், உங்களுடைய அக்கா தங்கச்சி, உங்களோட அம்மாக்களும் அவர்களும் எங்கள் சகோதரிகள் தான். நாங்கள் அதற்கு நிச்சயமா வருத்தப்படுறோம். அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க எதுக்காக தற்கொலை முயன்றிருப்பாங்கன்னா, சரி ஈனப்பிறவி வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டேனே, கருமம் பெண்களை போய் மிரட்டி இருக்கானே, அதை வீடியோல பாக்குறமே சொல்லி தற்கொலைக்கு முயன்று இருப்பார்கள். உழைச்சி சாப்பிட்டு நல்ல உழைப்புல, நல்ல சம்பாத்தியத்துல, நல்ல ஒரு வருமானத்துல, நல்ல உழைத்த திருப்தியில, அந்த காசுல நம்மளுடைய குடும்பத்திற்கு உணவளிப்பது தானே சாலை சிறந்தது. உங்களுக்கெல்லாம் நான் எல்லாம் கலெக்ஷன் ஏஜென்சி எடுக்கணும்னு நினைச்சேன்னா, உங்களுக்கெல்லாம் 1000 இருக்கு. நான் ஏஜென்சி எடுக்கணும்னு சும்மா சொன்ன போது என் ஆபீஸ் வாசல் அத்தனை பேங்க் வெயிட் பண்ணும். லட்சமா கோடி அதே டேபிள் உட்காந்து சம்பாதிப்பேன். இப்படி எதிர்க்கிறது அப்படியே மக்கள்கிட்ட போய் அனுசரித்து வாங்கினாலே கோடியா நான் வசூல் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அது எந்த சூழ்நிலையிலும் இதுவரையில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒருவருக்கு பணம் நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொன்னதில்லை. பாதிக்கப்பட்ட நீங்கள் வாங்கள், நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்கிறோம், சட்டப்பூர்வமாக நாங்கள் உங்களுக்கு கால அவகாசம் பெற்றுக் கொடுக்கிறோம், நீங்கள் தற்கொலைக்கு முயல வேண்டாம் என்பதைத்தானே நாங்கள் சொல்கிறோமே தவிர ஒருபோதும் நாங்கள் பணம் வாங்கி தருகிறோம் என்று இதுவரை நாங்கள் எங்கும் காவல் நிலையத்திலோ எந்த இடத்திலும் நாங்கள் சென்றதாக வரலாறு இல்லை. ஏன் இல்லை? பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பவன் தான் ஒரு நடுநிலையான, ஒரு சமூக போராளி, ஒரு மனிதநேயமிக்க சமூக சேவையாளர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தற்போது பயத்தினால் என்ன செய்கிறீர்கள்? பதறுகிறீர்கள், கதறுகிறீர்கள். நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், இவர் மீது நாங்கள் 3 வழக்கு போட்டோம். டேய், என்ன வழக்குடா போட்டீங்க? ஒரு வழக்காச்சும் சொல்லுங்கடா. 3 வழக்கு போட்டோம், அவர் மீது வழக்கு உள்ளது. என்ன வழக்கு உள்ளது? சட்டவிரோத குண்டர்களே, நீங்கள் போட்ட வழக்கை காட்டுங்கள். ஒரு வழக்கு கூட எம்எல் இல்லை. எப்படி நீங்க வழக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க? என்னென்ன சொல்லி அவதூறுகளை அள்ளி வீசணுமோ பண்ணி பார்க்கறீங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது.
உழைச்சி சாப்பிடுங்க. மீண்டும் சொல்கிறோம், உங்களை போன்ற சட்டவிரோத குண்டர்களும் எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் திருந்தி சமூகத்தில் நாளை தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மார்க்ஸ் போன்றவர்கள் கண்ட கனவுகளை அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், அனைவருக்கும் ஒரு அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு உங்களை போன்ற சகோதரர்களும் வேண்டும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொருத்தெல்லாம் கூப்பிட்டு இடையில நிறைய ஏஜென்சி எடுத்தவன் பூரா கெட்ட கெட்ட வாதியில என்ன திட்டுறா. நானும் திருப்பி திட்டினேன், அவங்களும் திருப்பி திட்டினாங்க, நானும் திருப்பி திட்டினேன். உங்களை விட நாங்களாம் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் பொது வெளியில் பயணிக்கிறனால சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதை கண்ணியத்தோடு பேசி வருகிறோம். கலெக்ஷன் ஏஜென்சி, கலெக்ஷன் டீம், குறிப்பாக நீங்கள்லாம் புரிஞ்சுக்குங்க, எல்லோரும் சட்டத்தை மீறி நடந்தால் இந்த போராட்டம் வலுப்பெறும். நாங்கள் வழக்கு வாங்குவதற்கு பயந்தவர்கள் அல்ல. மக்களுக்காக அனைத்து துறைகளுக்கும் கடிதம் எழுப்பியுள்ளோம். அந்த கடிதத்தால் எங்கள் மீது வழக்கு கூடி பதிய மாட்டார்கள். காரணம், நாங்கள் அவ்வளவு உங்களை போன்ற சட்டவிரோத குண்டர்கள், மனநோயாளிகள், ஈனப்பிறவிகள், உழைக்க மறுத்தும் உங்களுடைய நிலைப்பாடுகளை அங்குலம் அங்குலமாக அரசுக்கு கவனத்தை கொண்டு சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர்கள், ஐஜிக்கள், தமிழகத்தினுடைய அனைத்து அரசு துறைகளுக்கும் கொண்டு சேர்த்திருக்கோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒவ்வொரு கலெக்டரே ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா நாங்கள் காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆணையருக்கு அனுப்பிச்சிருக்கோம், இது முடிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை தர சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ சொல்றோம், நாங்கள் இடையில கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம், இனி ஸ்லோ பண்ண மாட்டோம். அடுத்தது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் சகோதரிகளை மிரட்ட ஆரம்பிச்சிங்க. ஐடி கார்டு அதே மாதிரி தான். ஐடி கார்டு வந்தால் பணம் கொடுக்கணும்ல, இல்லை, ஐடி கார்டு வந்தால் தான் பேசுவோம், ஆத்தென்டிகேஷன் லெட்டரோட வந்தால் தான் பேசுவோம், போலீஸ் கிளியரிங் சர்டிஃபிகேட்டோட வந்தால் தான் பேசுவோம், பதில் சொல்லுவோம். இப்போ கட்ட முடியாது, அப்போ கட்ட முடியும். அதனால் அன்பு மக்களே, இவர்களுடைய மிரட்டல்களுக்கு பயப்பட வேண்டாம், சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வீட்டிற்கு வராதே வராதே என்று சொல்லி ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இவர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு அனுப்பும் பணியை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும். நிச்சயமாக இனிமேல் இந்த மைக்ரோ பினான்ஸ் சட்டவிரோத குண்டர்கள் எங்காவது மிரட்டினால் அலையுங்கள். நீங்கள் முடிந்தவரையில் முதலில் காவல்துறைக்கு அலையுங்கள். தெரியாதவர்கள் வலைதளங்களில் எங்களுடைய நம்பர் வந்து அலையுங்க. நாமளும் காவல்துறை மூலமாக தான் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இனி ஒருத்தனை கூடி சமரசம் செய்ய மாட்டோம். நிச்சயமாக பிடிக்கும் ஒவ்வொரு சட்டவிரோத குண்டர்களையும் எஃப்ஐஆர் போடாமல் விட மாட்டோம். இனி மன்னிப்பு என்பதை இவ்வளவு நாள் நக்கி பிழைத்த உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். பல நாள் நக்கி பிழைத்து எங்கள் கால்களில் விழுந்து மண்டியிட்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் இனிமேல் விட மாட்டோம். காவல் நிலையங்களை நாங்கள் அழைத்து செல்லும் போது பல ஐயோ இனி நாங்கள் செய்ய மாட்டோம், அங்கே செய்ய மாட்டோம், இங்கே செய்ய மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு கட்சி சில கலெக்ஷன் ஏஜென்சி எடுத்துக்கணும், எங்களுக்கெல்லாம் கட்சி பலம் இருக்கு. ஏண்டா உங்க கட்சி தலைவர்கிட்ட கூப்பிட்டு கேள்றா, மக்களை போய் மிரட்டலாமான்னு. எந்த கட்சி தலைவர் உண்மையிலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க கட்சி தலைவர் விட்டு என்ன பேச சொல்லுங்க. நாங்க போய் மக்களை மிரட்டுறோம், இவன் விடமாட்டேன்றான், இவங்களோட டீம் விடமாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை. இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சி, இன்னும் பல இடங்களில் சேலம் வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களால் உழைச்சி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி பேசுங்க. அதே மாதிரி ஓப்பன் சேலஞ்ச், யார் என்னோட இந்த சட்ட விரோத குண்டர்கள் விவாதிக்க தயாராக இருக்கீங்களோ, நானே ஒரு டிவியில் இல்லை ஒரு யூடியூப் சேனலில், பிரபலமான யூடியூப் சேனலில் விவாதத்துக்கு நான் அழைக்கிறேன். எனக்கு அலைபேசி நம்பரை கொடுத்து என்னோடு விவாதம் செய்து, இல்லை நாங்கள் செய்யது சரி என்று உங்களால் திராணி இருந்தால், விவாதிக்கக்கூடிய ஒரு நேர்மை இருந்தால், கருத்தியலாக மோதக்கூடிய ஒரு இருந்தால், நீங்கள் அலைபேசி எண்ணை அனுப்பி வாருங்கள். நிச்சயமாக விவாதிப்போம். அதில் நாங்கள் தவறு செய்தால் திருத்திக் கொள்கிறோம், நீங்கள் தவறு செய்தால் இனிமேல் அந்த வேலைக்கு செல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் உங்களை உருவாக்குகிறோம். அதற்கு திராணி இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள், அலைபேசி எண்ணை பதிவு செய்யுங்கள். நான் நிச்சயமாக ஒரு பிரபலமான தொலைக்காட்சி அல்லது யூடியூப் சேனலை விவாதத்திற்கு நான் தயார் செய்து தருகிறேன். அனைத்து செலவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரியா? அதனால இனிமே தயவு செஞ்சு இந்த மிரட்டல் உட்டல் வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். மக்கள் இனிமே கட்ட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதை தொடர்ச்சியா எல்லா நிர்வாகிகளையும் லைவ் போட சொல்லியிருக்கேன். நம்மளோட இப்பவே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஆயிரக்கணக்கில் இப்போதே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லுங்க, கட்ட முடியாது, வராத, வீட்டுக்கு வராத அப்படின்றத பதிவு செய்து வைங்க. காவல் நிலையம் சென்று நிச்சயமாக கண்ணியமிக்க காவல்துறை நமக்காக உதவி செய்யும். ஆளும் அரசும் இது மீது கடுமையான
நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். இரும்பு கரம் கொண்டு இந்த உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தற்போது என்னுடைய நேரலைகளை முடித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.